Hello students, in this video we are going to see about somatic hybridization. Generally the conventional method to improve the characteristic of cultivated plants for years has been as asexual reproduction. So ரொம்ப காலமாக ஒரு conventional method எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை ஒரு கல்டிவேட்டட் பிளான்ட்டோட கேரக்டர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஹைப்ரிடைசேஷனை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ கன்வென்ஷனல் மெத்தடாக ரொம்ப காலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இல்லை பழக்கப்பட்ட ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஹைப்ரிடைசேஷன். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட்டையும் வந்து ஹைப்ரிடைஸ் பண்ணி அது மூலியமாக நமக்கு தேவையான கேரக்டரை வந்து உருவாக்குற அந்த மெத்தடாலஜிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு வந்து பேர். இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய லிமிட்டேஷன் வந்து இருக்குதுங்க. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னா இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் பண்ண முடியும்னா வித்தின் பிளான்ட் ஸ்பீசிஸில் தான் பண்ண முடியும். வித்தின் பிளான்ட் ஸ்பீசிஸில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர ஸ்பீசிஸ் விட்டு வேறு ஸ்பீசிஸ்லலாம் வந்து பண்ண முடியாது. வித்தின் எ ஸ்பீசிஸ் ஆர் வெரி க்ளோஸ்டு ஸ்பீசிஸ், ரொம்ப க்ளோஸ்டு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பீசிஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஹைப்ரிடைசேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீசிஸ் பேரியர் ஃபார் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பீசிஸ் பேரியரை வந்து என்கவுண்டர் பண்ணல ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு மெத்தடாலஜி தான் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். இந்த ஒரு மெத்தடாலஜி மூலியமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பேரியரை வந்து ஓவர் கம் பண்ணி இரண்டு வேறுபட்ட ஸ்பீசிஸோட புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபியூஷன் பண்ண முடியும். ஸோ சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷனாக என்னன்னு சொன்னோம்னா இன்விட்ரோ ஃபியூஷன் ஆஃப் ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ப்ராட்லி involves in vitro fusion of isolated protoplast to form a hybrid cell, ஒரு hybrid cell உருவாக்குறதுக்கு and subsequently development of a hybrid plant, ஒரு புது hybrid plant உருவாக்குறதுக்கு. ஸோ இங்கே என்னென்ன நடக்குது, இன்விட்ரோனா ஒரு லேபார்டரி கண்டிஷனில் fusion of two isolated protoplast, நம்மளால் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட இரண்டு புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஃபியூஸ் பண்ணுறோம். எதுக்கு, to form a hybrid cell and development of hybrid plant. ஸோ இந்த சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா என்ன வந்து அப்படின்னா நம்மளால் ஒரு புரோட்டோபிளாஸ்ட்குள்ளே வந்து ஒரு ஜெனட்டிக் கேரக்டரை வந்து ஈஸியாக வந்து மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதனால் என்ன நமக்கு யூசேஜ் அப்படின்னா வந்து நம்ம இந்த புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து இன்னொரு புரோட்டோபிளாஸ்டோட ஒரு டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸோட புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் வந்து கிடைக்கும். ஸோ இது எதுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகுதுன்னா டு ஓவர் கம் செக்ஸுவல் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ இந்த செக்ஸுவல் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணுவதற்கு தான் நம்ம இந்த சொமாட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை வந்து நம்ம பண்ணுறோம். லெட் அஸ் see the steps. Somatic hybridization involves the following 3 steps. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூசன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஒன்னோட ஒன்று இணையிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து செலெக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் செல். ஸோ ஃபியூஸ் ஆயிடுச்சு, ரெண்டும் வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ் ஆகி புதுசாக வந்து ஒரு ஹைப்ரிட் செல் உருவாச்சா அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். மூணாவது வந்து அந்த ஹைப்ரிட் செல்லிருந்து நம்ம வந்து ஹைப்ரிட் பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். தேர்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்ரிட் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மூணு ஸ்டெப்லேயும் தான் வந்து ஒரு சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மூணுமே கம்ப்ளீட் ஆனதான். லெட் அஸ் see ஒன் பை ஒன் ஒன்றா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு we see fusion of protoplast. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து fusion of protoplast. ஸோ ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட்டட் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து எப்படி ஃபியூஸ் பண்ணுறது. புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் வந்து நம்மளால் 3 மெத்தடில் வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட்னாலே நம்ம ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி அதன் மூலியமாக ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஃபியூஸ் பண்ணுறது.
ரெண்டாவது வந்து ஸ்பான்டேனியஸ் ஃபியூஷன், பேர்லேயே இருக்குது ஸ்பான்டேனியஸ், அதுவாக தானாகவே வந்து ஃபியூஸ் ஆகிறது வந்து ஸ்பான்டேனியஸ் ஃபியூஷன். இன்டியூஸ்டு INDUCED இன்டியூஸ்டு ஃபியூஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறது, போய் சேருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியூசிங் ஏஜென்ட் மூலியமாக இல்லை ஃபியூசாஜென்ட் மூலியமாக நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு மெத்தடாக வந்து பார்ப்போம். Let's see the mechanical method. So in the mechanical method, protoplast of two different plant species are sucked in a micropipette whose mouth is partially blacked and forced out quickly. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking a partially sealed pipette, பகுதி அடைவாய்ப்பட்ட ஒரு பிப்பட்டை வந்து எடுத்துக்கிறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் A ஸ்பீசிஸ் A, இது ஸ்பீசிஸ் B. ஸோ 2 புரோட்டோபிளாஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. இந்த 2 புரோட்டோபிளாஸ்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பை யூஸிங் திஸ் பார்ஷியலி சீல்டு மைக்ரோபிப்பட் நம்ம வந்து சக் பண்ணுறோம். சக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டுமே வந்து சக் பண்ணுறோம். ஸோ சக் பண்ணிட்டு we are ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே அந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பார்ஷியலி ஷீல்டு. ஸோ அந்த பார்ஷியலி சீல்டுக்குள்ளே அது ஒன்றோட ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அடப்பட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ கவனிங்க என்ன பண்ணுறோம், ஸோ we are taking 2 different ஸ்பீசிஸோட புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் we are by using the partially sealed micropipette ரெண்டுமே வந்து நம்ம வந்து பிப்பட்டிங் பண்ணிடுறோம். அந்த பிப்பட்டிங் பண்ண அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஒரு ஃப்ரெஷ் மீடியத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பார்ஷியலி சீல்டு பிப்பட் வழியாக அது ரொம்ப பயங்கர ஃபோர்ஸில் வரப்போ 2 ஸ்பீசிஸோட புரோட்டோபிளாஸ்ட்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து நமக்கு ஃபியூஸ்டு புரோட்டோபிளாஸ்ட்டாக வந்து வர்றப்போ வந்து வெளியே வருது. ரெண்டாவது மெத்தட் வந்து ஸ்பான்டேனியஸ் மெத்தட், பேர்லேயே வந்துருக்கு, தானாக வந்து நடக்கிறதா வந்து ஸ்பான்டேனியஸ் மெத்தட். நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷனில் வந்து என்சைமேட்டிக் மெத்தட் வந்து பார்த்தோம். ஸோ செல் வால் வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு செல்லுலேஸ், ஹெமிசோலேஸ், பெக்டினேஸுங்கிற என்சைம் யூஸ் பண்ணி நம்ம செல் வாலை வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல் வாலை பிரேக் பண்ணுறப்ப ஸ்பான்டேனியஸாக வந்து தானாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் செல்லோட நம்ம செல் வாலை பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இந்த செல் வால் வந்து பிரேக் ஆகி 2 செல்லும் வந்து தானாக ஒன்றோட ஒன்று ஸ்பான்டேனியஸாக வந்து ஃபியூஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸ் மெத்தட். 2 ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து ஹோமோகேரியானை வந்து கொடுக்குது. ஸோ இந்த மெத்தடுக்கு தான் வந்து ஸ்பான்டேனியஸ் மெத்தட்னு வந்து பேர். இந்த ஸ்பான்டேனியஸ் மூலியமாக ஃபியூஸ் ஆன புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஒரு புது பிளான்ட்டாக வந்து ஜென்ரேட்டே ஆகாது. ஹோல் பிளான்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா ஒரு செல் டிவிஷன் நடந்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், ஒரு புது பிளான்ட்டாக வந்து ரீஜெனரேட் ஆகும். அதர்வைஸ் ஒரு புது பிளான்ட்டாக உருவாகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ தேர்ட் மெத்தட், மூணாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ்டு ஃபியூஷன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் மூலியமாக ஃபியூஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் பேர் வந்து ஃபியூசாஜன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம்.